ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்புகளை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எதற்காக இதை கற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் இது முக்கியம்? ஒரு 3 காரியங்கள். ஒன்று, இதை கற்றுக்கொள்வது நிமித்தமாக தேவன் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய கனமும் மரியாதையும் அதிகரிக்கும். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட தேவன் என்கிற அறிதல் நமக்கு நிச்சயம் தேவை. இரண்டாவது, எந்த வகையான கள்ள உபதேசத்துக்குள்ளேயும் நம்ம விழாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். ஒரு தேவனை பற்றி ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ஒருவேளை அதற்கேற்ற வசனங்கள் வேதத்தில் எங்கே இருக்குது நமக்கு வெளிப்படையாக தெரியட்டாலும், ஆண்டவருடைய குணாதிசயத்தை வச்சு எங்கள் ஆண்டவர் இப்படி பண்ண மாட்டார். இந்த குழந்தை சொன்னல, உங்கள் அப்பாவை நாங்கள் ஒரு மதுபான கடையில் பார்த்தேன் அப்படின்னா, பார்த்தவர் யாராக இருந்தாலும் அந்த குழந்தை சொல்ல, இல்லையே எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும். பிகாஸ் அந்த குழந்தை அந்த தகப்பனை பற்றி அந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறது. அதே மாதிரி நமக்கு அந்த அறிதல் தேவை. கள்ள உபதேசத்திலேருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம். மூன்றாவது, நம்மளுடைய விசுவாசம் அதிகரிக்கும். என் தேவன் எப்பேற்பட்ட தேவன் அப்படின்னா அது என்னுடைய ஃபெய்த் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த பர்பஸ்க்காக இதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னையிலிருந்து அடுத்த ஒரு 2-3 நாட்கள் ஒரே ஒரு தலைப்பு, அதாவது காட் இஸ் ஆம்னிஷியன்ட், தேவன் சர்வ ஞானி அல்லது எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இதை ஒரே நாளில் ரொம்ப வேகமாக சொல்ல முடியாததுனால மேபி ஒரு 2 or 3 days இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு, ஆம்னிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காட் இஸ் ஆம்னிஷியன்ட். இது ஒரு லத்தீன் பதத்திலிருந்து வருது. ஆம்னி அப்படின்னா ஆல் அப்படின்னு அர்த்தம். ஷியன் அதாவது சயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அங்கே இருந்தது. நாலேஜ், எல்லாம் அறிந்தவர். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் காட் நோஸ் எவ்ரிதிங். தேவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி. எல்லாம் தெரியும்னா எப்படி தெரியும்? என்னோடய பாஸ்ட்டு தெரியுமா? பாஸ்ட்டு தெரியும். ப்ரெசண்ட்டு அதுவும் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, பாஸ்ட்டு தெரியும், ப்ரெசண்ட்டு தெரியும், அது மாதிரி ஃப்யூச்சருமே தெரியும். இப்போ நிறைய பேருக்கு நம்மளை பாஸ்ட் தெரியும், நம்ம ப்ரெசண்ட் தெரியாது. நிறைய பேருக்கு நம்ம ப்ரெசண்ட் தெரியும், ஆனால் ஃப்யூச்சர் தெரியாது. ஆனால் ஃப்யூச்சர் யாருக்குமே தெரியாது. ஏன்? உங்களுக்கே தெரியாது. ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். அது மாத்திரமல்ல, அவர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நிறைய காரியங்களை பார்க்கலாம். இப்போ நம்ம உலகத்தில் புதுசாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. நாம் டிஸ்கவர் பண்ணும்போது தான் இப்போ ஆண்டவருக்கும் இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். இல்லை, அவர் எதையுமே டிஸ்கவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளே எடுத்துக்கிடுங்களேன், அமைதியாகவே இருப்போம், ரொம்ப அமைதியான ஸ்வபாவம் போல் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது கோவம் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ண உடனே நம்மளை யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, அன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சேன் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி டிஸ்கவர் பண்ண வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஆள் எப்படி இருப்பான்னு அவருக்கு எல்லாமே தெரியும். இன்னும் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆக்சுவல் என்ன, பாசிபிள் என்ன நடந்திருக்கணும், ஆனால் என்ன நடந்துச்சு, ரெண்டுமே அவருக்கு தெரியும். அப்போ அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. இதை எந்த அளவுக்கு விவரித்து சொல்லலாம்? இந்த ரோம நிருபத்தை பவுல் எழுதுகிறார் பார்த்தீங்களா? அப்போ ஒரு 3 அதிகாரத்தில் மனுஷன் எவ்வளோ மோசம், அவனுடைய பயோகிராஃபி, அவனுடைய பாவம் எவ்வளோ பெரிய பிரச்சனை, அந்த பாவத்திலேருந்து அவனை காப்பாற்ற முடியல பாருங்கள், அவன் எவ்வளோ மோசமாக இருக்கான் அப்படின்னு 3 அதிகாரத்தில் எழுதுகிறார். அடுத்து ஒரு 4, 5, 6 வரும் பொழுது அப்போ இது எல்லா பிரமாணம், பாவ பிரமாணம், இதிலிருந்தெல்லாம் மாட்டிக்கிட்டோம், தப்பிக்கிறதுக்கு என்ன பிரமாணம் இருக்குன்னா விசுவாச பிரமாணம், அவள் விசுவாசத்தினால தான் எல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி 4, 5, 6 எழுதுகிறாரு. அதுக்கடுத்து இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை, பாவ பிரச்சனை, அந்த பாவ பிரமாணத்தோட பவர் என்னங்கிறத ஒரு 7, 8, 9 எழுதிட்டே வர்றாரு. அப்படி எழுதி முடிச்சுட்டு 7, 8 வருதுற 8 அதிகாரத்தில் வரும்பொழுது கிறிஸ்து எனக்கு இருக்கிறாரு மீட்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 9, 10, 11 என்ன எழுதுறாருன்னா, இந்த யூத ஜனங்களை பற்றி எழுதுறாரு. ஐயோ இவங்களும் விட்டு போயிடக்கூடாதுல, என் சொந்த ஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி எழுதுறாரு. எழுதினவர் ஒரு செகண்டில் எழுதிக்கிட்டே வந்தவருக்கு அதுக்கு மேலே பொறுக்க முடியலன்னு நினைக்கிறேன். பேனாவை கீழே வச்சுட்டு, என்ன ஞானம் ஆண்டவரே, உங்கள் ஞானம் எப்படி உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சுது அப்படின்னு நினச்சாருன்னு நினைக்கிறேன். வாசிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனம் என்ன எழுதுகிறார் பாருங்களேன். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அதாவது யூதன் தான் மீட்புகளை வருவான் அப்படின்னு பார்த்தா, யூதன் பிரமாணத்தை ஃபாலோ பண்ணல, சரி அவன் வரமாட்டான். புறஜாதிக்கு மனசாட்சியின் பிரமாணம் ஒன்று இருந்து அதையும் அவன் ஃபாலோ பண்ணல, அவனும் வரமாட்டான். அப்போ ஒருவேளை புறஜாதியை உள்ளே கொண்டு வந்துடுவாரோ, சரி புறஜாதியை உள்ளே கொண்டு வந்தால் யூதன் எப்படி உள்ளே கொண்டு வருவார், இப்படி பல கேள்விகளை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஆவியானவர் வெளிப்படுத்த எழுதிக்கிட்டே வந்தால் டக்குன்னு என்ன மாதிரி ஞானம் ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம் தான் அந்த வசனம். தேவனுக்கு எல்லாமே தெரியும். யூதா 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படி சொல்லுது பாருங்களேன். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராகி அப்படின்னு இருக்கு. அதாவது அவரும் அப்படின்னு இல்லை,
இந்த உலகத்தில் பல அறிவாளிகள், பல ஞானிகள், ஞானின்னு தங்களை சொல்லிக்கலாம். ஆனால் வேதத்தின் பிரகாரம் ஒரே ஒரு ஞானி, உடனே நீங்கள் சாலமோன் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய அப்படின்னு எழுது. இந்த ஒரு இடத்துல வரல. 1 தீமோத்தி 1:17 நீங்கள் வாசித்து பார்த்தாலும் தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனம் உண்டாவதாக அப்படின்னு வருது. சரி, இப்போ இதனால் நமக்கு இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய படைப்புகள், அதாவது கொஞ்சம் அவருடைய ஞானம், படைப்புகள் ஒரு ஞானம் எப்படி வெளிப்படுதுன்னு மட்டும் பாருங்களேன். இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, ஆண்டவர் இதை செஞ்சுருக்கலாம் என் வாழ்க்கையில், ஆனால் இப்படி செஞ்சுட்டார் பிரதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களோட 1000 லிஸ்ட் இருக்கும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நிறைய தெரியும். இப்போ நம்மளே இப்படி யோசிப்போம்னா, எனக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடச்சிச்சு, எனக்கு அப்படி ஒரு பொண்ணு கிடச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு வேளை உங்கள் மனசில் என்ன இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த பொண்ணையே வச்சு வாழ முடியாத உங்களுக்கு வேறு எந்த பொண்ணையும் வச்சு வாழ புரியுறக்கா சொல்ல வரேன். ஏன்னா அவருக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். ரொம்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், ரொம்ப கிளியராக சொல்லணும்னா, உங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சதை விட அவருக்கு அதிகமாக உங்களை பற்றி தெரியும். அதனால தான் உங்களுக்கு எது செட் ஆகும்னு அவர் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். இந்த மூக்கு இப்படி இருக்குல்ல, இதை கொஞ்சம் இப்படி அப்போ டைரெக்ஷனில் வச்சு தான் என்ன யோசிச்சு பாருங்கள். அதுக்கு ஒரு குடை வைக்கணும், ஏன்னா மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் உள்ளே விடும். அல்லது இப்படியே அப்போ டைரெக்ஷனில் வச்சுருந்தா ஒருவேளை சளி பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியுவாங்க, அங்கேருந்து ஒரு பைப்பை போட்டு உறிஞ்சி எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் அறிவாக யோசித்து தான் எல்லாமே செஞ்சுருக்கிறாரு. அவருடைய அறிவு அந்த அளவுக்கு வியக்கத்தக்க ஒரு காரியம். சங்கீதம் 104:24 இப்படி சொல்லுது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது, இவ்வளோ தானே படைச்சிருக்கிறீங்க, எவ்வளவோ காரியம் படைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். டக்குன்னு ஒரு பேப்பரை ஒரு பேனாவை எடுத்து இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்த காரியத்தில் லிஸ்ட்டு போடுங்க. உங்கள் வாழ்நாள் முழுக்க இருந்து நீங்கள் லிஸ்ட்டு போட்டால் கூட நீங்கள் முடிக்க முடியாது. ஏன்னா இன்னும் பாதி விஷயத்தை இவனுக்கு கண்டே பிடிக்கல, ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அப்போது அவ்வளோத்தையும் அவர் ஏற்கனவே படைச்சிட்டார். ஒரு தடவை தான் படைச்சாருங்க, திரும்பி படைக்கலை. அப்போது அவ்வளோத்தையும் படைச்சவர் எவ்வளவு ஞானமாக, அப்போ தாவீது சொல்லும் போது சொல்கிறாரு, எவ்வளவு காண படைச்சி வச்சுருக்கீங்க ஆண்டவரை, ஐயோ லிஸ்ட்டு போட முடியல. சரி, ஒன்றாவது தப்பாக இருக்கான்னு பார்த்தா, எல்லாவற்றையும் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்து இருக்கிறது. பூமியில் இருக்கிற எல்லாத்தையுமே அவர் படைச்சி எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அப்படி பூமி முழுக்க நிறைஞ்சிருக்கிற எல்லாமே அவருடைய படைப்பு. அது எல்லாமே ஞானமாக படைச்சார். அந்த அளவுக்கு he knows everything. அவருக்கு தெரியும் எதுக்கு எப்பப்போ தேவை, அதை எப்படி எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்களை கூட இப்போ இங்கே இப்படி வச்சிருக்கிறார். அவருக்கு தெரியும். he knows everything. இன்னும் சங்கீதம் 136:5 சொல்லுது, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். நீதிமொழிகள் 3:19 கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி. அப்படி மனசை அப்படி ஏற்று பார்த்தோன்னா வானம் தான் பெருசு, அதையும் அவர் ஞானமாக உண்டாக்குனார். அவருக்கு தெரியும் வானம் எதுக்குன்னு. அப்படி கீழே திரும்பி பார்த்தோன்னா பூமி, அதையும் ஞானமாக. ஏன் ஞானம்னு கேட்குறீங்களா? ஐயோ ஞானம்னா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். முதல்ல நாலேஜ்னா அறிவு. உங்களுக்கு நிறைய அறிவு இருந்து அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலன்னா அது வேஸ்ட்டு. அப்போது அறிவுங்கிறது, நாலேஜுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எல்லாம் எங்களுக்கு தெரியும் பிரதர். அது மட்டும் இல்லை பிரதர், ஹவு டு யூஸ் த இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி பயன்படுத்தணும், அதுதான் ஞானம். அப்போ ஆண்டவருக்கு இதை பற்றிய அறிவும் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் அவர் அவ்வளோ அழகாக அதை படைத்து வைத்திருக்கிறார். எரேமியா 51:15 எப்படி சொல்லுதுன்னா, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ரெண்டே பெரிய விஷயம் வானமும் பூமியும் தான். எதை எடுத்தாலும் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு ஞானத்தோடு படைத்திருக்கிறார். சரி, இது அவருடைய கிரியேஷனில். இதையும் தாண்டி பெருசாக அவருடைய ஞானம் எல்லாம் தெரிஞ்சு எங்கே சார் செயல்பட்டார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். உங்களை மீட்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். ஆதியாகமம் 3:15 சொன்னார். கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காரியங்கள் நிறைவேறுது. ஆனால் இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள், இவ்வளோ வருஷம் கழித்து இப்படி ஒரு காரியம் நடக்குங்கிறத அப்போ படைக்கும் போதே ஆரம்ப காலத்திலே சொல்கிறார். அது மாத்திரமல்ல, எபேசியரில் படிக்கும் பொழுது பூமியின் கடையாந்திரங்களுக்கு உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் குமாரனை தேர்ந்தெடுத்தார், உங்கள் அன்பு கூர்ந்தார்னு இருக்குது. பேதுருவை படிக்கும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, குமாரனை அப்பவே தேர்ந்தெடுத்தார். அப்போது இந்த உலகத்தில் பாவம் மனுஷனை படைப்போம், அவன் பாவத்தில் விழுவான்,
அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்கு ஒரு மீட்பர் தேவை அப்படிங்கிற அந்த நாலேஜ் எப்போ அப்படின்னா இப்போ வந்ததில்லை, பூமியின் கடையாந்தரங்களுக்கு முன்னதாகவே. அவ்வளவு பெரிய ஞானம், அவ்வளவு அறிந்தவர். இந்த பிசாசு பார்த்தீங்க அப்படின்னா இயேசு ஊழியம் பண்ணிகிட்டே இருந்த உடனே இவர் எப்படியாவது காலி பண்ணால் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே நம்ம ராஜ்யத்தை நிறுவிடலாம்னு நினச்சி அவரை சிலுவையில் அரைஞ்சான். ஆனால் அதன் மூலமாக உலகத்துக்கே ஒரு மீட்பு வரப்போகுதுங்கிறது அவனுக்கு அப்போ தெரியலை. எப்பேற்பட்ட ஞானம், எல்லாவற்றையும் அறிந்தவர். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22 பார்க்கும் பொழுது, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி பல காரியங்களுடைய கோத்ரூ பண்ணும் பொழுது இதுக்கப்புறம் இது என்ன நடக்கும், தேவன் இதை எப்படி மாற்றுவார், இல்லை இது எப்படி சரி பண்ண முடியும், அவ்வளோதான், இட்ஸ் கான் அப்படின்னு நினைக்கலாம். யூ வில் நெவர் நோ ஹவு மச் காட் ரியலி நோஸ் அபவுட் இட். தேவனுக்கு எவ்வளவு தெரியுங்கிறது பேசிக்காக உங்களுக்கு தெரியாது. அவருடைய ஞானம் அளவிடப்பட முடியாதது. உணர்ந்தவர்களாய் நாம் ஜீவிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே அவ்வளோதான், மொத்த சாம்ராஜ்யமும் மொத்த உலகமும் பிசாசின் கீழே வந்துட்டுன்னு ஒருவேளை பிசாசு கொக்கரிச்சிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் அவனுக்கு தெரியாது, இது எல்லாம் அவருக்கு தெரியும். இதை எப்படி சரி செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். அதற்கான திட்டம் என்னங்கிறதும் அவருக்கு தெரியும். கடைசியில் உம்முடைய ஞானமும் அந்த அளவில்லாத அறிவும் தான் வெளிப்பட்டது ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் பல காரியங்களை யோசிக்கும் பொழுது, இது இவ்வளோதான், இனிமேல் என்ன பண்ண போகிறோம், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே, இதற்கப்புறம் இதை ரெஸ்டோர் பண்ணுவதற்கு, ரிப்பேர் பண்ணுவதற்கு, சரி பண்ணுவதற்கு வழியே இல்லையே நாங்கள் நினைக்கலாம் ஆண்டவரே. ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களுக்கு தெரிந்ததை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உம்முடைய ஞானம் எங்களுடைய வாழ்க்கையிலே விளங்கட்டும். அதற்கு இடம் கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.